நமஸ்தே. சபரி கைடு உங்களுக்கு யூஸ் பண்ணுறேன். சபரி கைடு கம்ப்ளீட் கைடு விசாரத் உத்ராது துருவஸ்வாமினி பார்க்கலாம். பேஜ் நம்பர் 403. சரித்திர சித்திரன் செகண்ட் பேப்பரில் 3rd ரோமன் நம்பரில் 15 மார்க்குக்கு உங்களுக்கு கேட்பாங்க. துருவஸ்வாமினி ஸ்ரீ जयशंकर प्रसाद जी के उन्नतम नाटक ध्रुवस्वामिनी की न्यायिका है ध्रुवस्वामिनी. ஸ்ரீ ஜெய்சங்கர பிரசாந்த் அவர்கள் எழுதிய பெஸ்ட்டான நாடகமான துருவஸ்வாமினி. நாடகத்தோட பேர் துருவஸ்வாமினி, அதில் வர்ற ஹீரோயின் பேரும் துருவஸ்வாமினி. आरंभ से अंत तक नाटक ध्रुवस्वामिनी पर आधारित है. நாடகத்தோட ஆரம்பத்தில் தொடக்கத்தில் இருந்து கடைசி வரைக்கும் துருவஸ்வாமினியை பேஸாக வச்சே நாடகம் போயிட்டுருக்கு. உஸ்கே காரன் ஹி கஹானி ஆகே படுத்தி है. இந்த ரீசன்னால் தான் ஸ்டோரி ரொம்ப விறுவிறுப்பாக போகுதுங்கிறாங்க. एक सासक्त नारी के रूप में उसका चरित्रण किया गया है. இந்த துருவஸ்வாமினியை ஒரு ஸ்ட்ராங்கான கேர்ளாக இதில் காட்டியிருக்காங்க ஜெய்சங்கர பிரசாத் ஜி அவர்கள். லிச்வி ராஜா கி புத்ரி. லிச்வி அப்படிங்கிறது ஒரு நாடு. அந்த நாட்டை ஆண்ட ராஜா அவங்களோட பொண்ணு தான் துருவஸ்வாமினி. लिच्छवी राजा की पुत्री ध्रुवस्वामिनी उपहार के रूप में, उपहार அப்படின்னா கிஃப்ட் மாதிரி, நன்கொடை மாதிரி, ராஜா சமுத்திரகுப்த் के यहाँ बेची जाती है. இவர் லிச்சிவி ராஜா அவருடைய பொண்ணு துருவஸ்வாமினியை சமுத்திரகுப்துக்கு கிஃப்டாக கொடுக்குறார். ஜன்ம சே வகு ராஜகுமாரி ஹே. பிறப்பிலிருந்து அவங்க பிறந்ததுலேருந்து ராஜகுமாரி. और राज सुख का अनुभव अंत तक उसे प्राप्त करती है. ராஜமஹலில் இருக்க அனைத்து சுகங்களும் அவளுக்கு கடைசி வரைக்கும் அந்த துருவஸ்வாமினிக்கு கிடைக்குதான். उसके रूप से बहुत सारे आकर्षित होते हैं. उसके रूप से बहुत सारे आकर्षित होते हैं. அவங்களோட அழகில் நிறைய பேர் அட்ராக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. சந்திரகுப்த் சே பியார். சந்திரகுப்தை விரும்புறது. लिच्छवी राज्य से कुमार चंद्रगुप्त ध्रुवस्वामिनी को लाता है. குமார் சந்திரகுப்த் துருவஸ்வாமினியை அந்த நாட்டிலேருந்து லிச்சிவி நாட்டிலேருந்து கூட்டிகிட்டு வராரு அவங்க அப்பா சமுத்திரகுப்துக்கு தான் கிஃப்டாக கிடச்சிருக்கு. ஸோ அவர்கிட்ட ஒப்படைக்கணும்னு அவங்க பையன் சந்திரகுப்து கூட்டிகிட்டு வராரு. தபி தோனோ சே பியார் ஹோ ஜாத்தா ஹே. வரும்பொழுது ரெண்டு பேர்த்துக்கும் அன்பை காதலிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. துருவஸ்வாமினி சந்திரகுப்த் சே பகுத் பியார் கர்த்தி ஹே. துருவஸ்வாமினி சந்திரகுப்தை ரொம்ப விரும்புகிறாங்க. ராஜா चंद्रगुप्त को अपना उत्तराधिकारी घोषित करते हैं. ராஜா சமுத்திரகுப்த் அவங்களோட பையன் சந்திரகுப்தை உத்தராதிகாரி, எனக்கு அப்புறம் எல்லாமே இவர் தான் அப்படிங்கிற அந்த போஸ்ட்டை கொடுக்குறார். அவர் சமுத்திரகுப்துக்கு இன்னொரு பையன் ராம்குப்துன்னு இருக்கார். ராம்குப்து பெரிய பையன், சந்திரகுப்து சின்ன பையன். பெரிய பையனை விட்டுட்டு சின்ன பையன் கிளவராக ரொம்ப அறிவாக திறமையாக வீரனாக இருக்கனால சந்திரகுப்துக்கு இந்த பதவியை கொடுத்துட்றார். துருவஸ்வாமினி और चंद्रगुप्त के विवाह की भी घोषणा करते हैं. அதை உத்தராதிகாரி பதவியும் கொடுத்துட்டு இன்னொரு அறிக்கையும் சொல்கிறாரு. துருவஸ்வாமினியும் சந்திரகுப்தும் ரெண்டு பேரும் விவாக பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அந்த டேட்டையும் அறிவிக்கிறாரு ராஜா. காயர் ராமகுப்த் சே விவாக். ராமகுப்து சமுத்திரகுப்தோட பையன், பெரிய பையன். காயர் ராம்குப்த் அப்படின்னா பைந்தேரி அப்படின்னு சொல்லலாம். ஆரிய சமுத்திரகுப்த் கே स्वर्ग सितारने के तुरंत बाद मंत्री सिगर स्वामी की सहायता से अपने आप को राजा घोषित करता है. இந்த சமுத்திரகுப்தோட பையன் ராமகுப்து சமுத்திரகுப்த அப்பா இறந்த உடனேயேவும் துரந்து இம்மீடியட்டாக அங்கே இருக்க மந்திரி சிகர் சுவாமியோட உதவியால்
நான் தான் ராஜா அப்படின்னு தன்னைத்தானே அறிவிச்சு கொள்கிறார். எஹி நகி அது மட்டும் இல்லை, वह துருவசாமினி से बलपूर्वक विवाह भी कर लेता है. துருவசாமினி கிட்ட வலுக்கட்டாயமாக அவங்கள மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. அவங்க தம்பிக்கு தான் அவங்க அப்பா அம்மாவோட பேசி வச்சுருந்தாரு. இவர் அவளை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிறார். कायर रामगुप्त को अपने पति के रूप में पाकर वह अत्यंत दुख का अनुभव करती है. कायर रामगुप्त को பயந்தேரி ராமகுப்து ஹஸ்பண்டாக நினச்சி அவள் மிகவும் துன்பத்திற்கு ஆளாகிறாங்க. ரொம்ப கவலையாக ஒரீடாக இருக்காங்க. உசே தூர் ரஹத்தி ஹே, ராமகுப்துக்கிட்டேருந்து ரொம்ப தூரம் விலகியே இருக்காங்க. உசே சூனே தக்கு நகி தேத்தி, அவங்கள டச் கூட பண்ண விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நீடர்தா தைரியசாலி. துருவசுவாமினி நீடர் ஹே, அவங்க ரொம்ப தைரியமானவங்க. கபி கிசி சே நகி டர்த்தி ஹே, அவங்க எப்பவும் யாருக்கிட்டையும் பயப்படவே மாட்டாங்க. சச்சாயி கா சாத் தேத்தி ஹே, எப்பவும் உண்மை கூட தான் அவங்க இருப்பாங்க. ஆறு அந்நியாய்க்கே கிலாஃப் லடுத்தி பி ஹே, அநியாயம் எங்கே நடக்குதோ அதுக்கு எகெயின்ஸ்ட், கிலாஃப்னா அதுக்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுவாங்க. रामगुप्त जब उसे साक्राज के यहाँ बेचने के लिए तैयार होता है. ராமகுப்து பக்கத்து நாட்டுக்காரர் சாக்ராஜ், அவர் வாருக்கு வராரு. வரும்பொழுது சண்டையெல்லாம் போட வேண்டாம், உங்களுக்கு பிடிச்சதான் கொடுக்குறேன், என்ன வேணும்னு கேளுங்கல, உன்னோட ஒய்ஃப் வேணும் அப்படிங்கல. சரி நான் துருவசாமினியை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறார். பேச்சனைக்கோ தயார் ஹோத்தா ஹே, அனுப்பிச்சி வைக்கிறதுக்கு ரெடியாகிறாரு. தபு உசே கா புருஷ் கஹத்தி ஹே, அப்போ அவங்க சொல்கிறாங்க இதுதான் ஒரு ஆணா அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க துருவசாமினி அவங்க ஹஸ்பண்ட் ராம்குப்துக்கு. உசே அப்பனே சே தூர் ஜானே கா சங்கேத் கர்த்தி ஹே, இங்கேருந்து நீ தூர போயிடு அப்படின்னு சங்கேத்னா ஒரு சிக்னல் கொடுக்குறா, இண்டிகேட் பண்ணுறாங்க, என்னை விட்டு நீ தூர போயிட்டு தயவுசெய்து அப்படிங்கிற மாதிரி. சிகர் சுவாமி கோ अपने शब्दों से लज्जित करा देती है. சிகர் சுவாமியை அவங்களோட வார்த்தையால், துருவசாமினியை அவளுடைய வார்த்தையால் அசிங்கப்படுத்துகிறாங்க. லஜ்ஜினா வெக்கப்பட வைக்கிறாங்க, மத்தலப் ரொம்ப திட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. சந்திரகுப்த் பர் விஸ்வாஸ், அவளுக்கு சந்திரகுப்து மேலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. துருவசாமினி अपनी शादी के बाद भी சந்திரகுப்த் சே பியார் கர்த்தி ஹே, துருவசாமினி கல்யாணத்துக்கு பிறகும் சந்திரகுப்து மேலே பியார் பண்ணுறாங்க, அன்பு வச்சுருக்காங்க. பீத்தே ஹுவே பல்கி மதூர் யாதோமே ஜீவன் சலாத்தி ஹே, முடிந்து போன அந்த தேனாட்ட ஸ்வீட்டான அந்த நினைவுகளோட அவளோட வாழ்க்கையை நடத்துகிறாங்க. ராமகுப்து சே சாக்ராஜ் தக்கு बेचे जाने का खबर सुनते ही वह आत्महत्या करने की तैयार होती है. ராமகுப்தால சாக்ராஜ்கிட்ட அனுப்பி வைக்கப்படுறாங்க அப்படிங்கிற அந்த நியூஸ் இவங்களுக்கு தெரிஞ்ச உடனேயே துருவசாமினி ஆத்மஹத்தியா பண்ணிக்கலாம், சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. லேக்கின் சந்திரகுப்து கே கெஹனே பர், ஆனால் சந்திரகுப்து சொன்னதுனால வா அப்பனா விசார் பதல் தேத்தி ஹே, அவங்களோட ஐடியாவை மாற்றிக்கிறாங்க. சந்திரகுப்து கே சாத் வ சாக்ராஜ் கே யஹா ஜானே கே லியே தயார் ஹோத்தி ஹே, சந்திரகுப்தோட சாக்ராஜ் அந்த எதிரிக்கிட்ட போகணும்னு ரெடியாகிறாங்க. சந்திரகுப்தும் ஒரு பெண் வேடம் அணிஞ்சுக்கிட்டு இவங்களோட துருவசாமினியோட சாக்ராஜை மீட் பண்ண போகிறார். புத்தி பிரதான் துருவசுவாமினி புத்தி பிரதான் சித்திய ஹோத்தி ஹே, அவங்க எப்போவுமே அவங்க ரொம்ப கிளவராக இருப்பாங்க. அவங்களையே கேன்வாஸ் பண்ணுறாங்க, அவங்க மைண்டை யாரோ கேன்வாஸ் பண்ணியிருக்காங்க. வ சந்திரகுப்து கே சாத் மில்கர் சாக்ராஜ் கோ மார் டால்த்தி ஹே, அவள் சந்திரகுப்தோட போய் சாக்ராஜை கொலை பண்ணிடுறாங்க. துருவசாமினி சந்திரகுப்த் 2 பேர் சேர்ந்து கோமாக்கி வின்தி ஸ்வீகார் கர், கோமாங்கிறவங்க சாக்ராஜோட காதலி, அவங்க வின்டினா ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க,
சாக்கராஜை நீங்கள் கொன்னது ஓகே, அவங்களோட ஷவ்னா டெட் பாடி, ஷவ்को ले जाने की अनुमति दे दिए, அனுமதி தேத்திகே மத்தலப் எனக்கு ஷவ் கொடுக்கறதுக்கு அனுமதியும் கொடுக்குறாங்க. கோமா வந்து டெட் பாடி வச்சு கொடுங்கங்கிறாங்க, அதுக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு துருவசாமினி அனுமதி கொடுத்துட்றாங்க. புரோஹித் சே कहकर ஐயர்கிட்ட சொல்லி वह अपने आप को ராமகுப்தி की शादी से छुड़ा लेती है, தன்னைத்தானே ராமகுப்தோட நான் பத்தினி சாதி, எனக்கு ராமகுப்த் கல்யாணம் ஆகிருக்கு இல்லையா, அவங்களோட அந்த கல்யாணத்தை வந்து பிரேக் டவுன் பண்ணிக்கிறாள், விவாகரத்து பண்ணிக்கிறாள். கல்யாணம் ஆகாத மாதிரி ஐயரை வச்சு அந்த கல்யாணத்தை முடிவு பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் வேண்டாம், நான் அவரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சிகர் स्वामी को भी अपने शब्दों से हराती है. சிகர் சுவாமி கோபி அவர் अपने शब्दों से हरातीना அந்த மந்திரியையும் அவளுடைய வார்த்தைகளால் தோற்கடிக்கிறாங்க. பேசி இவங்க பேச்சு தான் ஜெயிக்கிற மாதிரி பண்ணுறாங்க. நல்லது நியாயம் நிறையா இருக்கனால இவங்க பக்கம்தான் ஜெயிக்குது. இஸ் பிரகார் एक सफल नारी के रूप के ध्रुवस्वामिनी का चित्रण किया गया है. இது மாதிரி ஒரு சஃபல் நாரி, ஒரு அச்சீவான நாரியாக துருவசுவாமினியை அவளோட கேரக்டர் வந்து சித்தரிச்சிருக்காரு இந்த ஜெய்சங்கர பிரசாத். नाटक के आरंभ से अंत तक ध्रुवस्वामिनी का चरित्रन महत्वपूर्ण ठहराता है. நாடகத்தோட ஆரம்பத்திலேருந்து எண்டு வரைக்கும் துருவசாமினியோட கேரக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டராக காட்டியிருக்காங்க. इसलिए इस नाटक का नाम துருவசாமினி ரெக்கா கயா ஹே, அதனால தான் இந்த நாடகத்தோட பேர் துருவசாமினின்னு வச்சுருக்காங்க. அசல் में துருவசாமினி சஃபல் பாத்திர டஹராத்தி ஹே, ரியலில் துருவசாமினியோட கேரக்டர் ஒரு நல்ல அச்சீவான கேரக்டர். पाठकों के मन में अपने लिए एक अलग स्थान प्राप्त करने में वह सफल सिद्ध होती है. ரீடர்ஸோட மனதில் அவளுக்குன்னு ஒரு தனி இடத்த பிடிக்கிறதுல அச்சீவ் ஆகிறாங்க, வெற்றி அடைகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் த பெஸ்ட், நல்லா எழுதுங்க.